என்னோட டே இன் மை லைஃப் vlog தாங்க ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள். நேற்றுக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த மினி விலாகில் எங்கள் வீட்டு பின்னாடி இருந்த அந்த தோட்டத்தை காமிக்க சொல்லியிருந்தீங்க. அதனால தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது வெயில் காலங்கிறனால எப்படி இருக்குங்க, நம்ம மழை சீசன் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நைட்டே எப்போவுமே நான் கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் தூங்குவேன். எனக்கு காலையில் அடுத்து எழும்பி செய்யக்கூடிய வேலைனாலே என் கிச்சன் வந்து அப்படியே தலைக்கீழ மாறிடும். காலையில் வந்து கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு டைமும் இருக்காது. அதனால தான் ராத்திரி எவ்வளோ லேட்டானாலுமே கம்ப்ளீட்டாக எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சுருவேன். காலையில் மறுபடியும் ஃபஸ்ட்டு வேலையாக எல்லா பாத்திரத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் உள்ள வேலையே நான் மெதுவாக ஸ்டார்ட் பண்ணுவேன். ஹஸ்பண்டும் பையனும் பார்த்தீங்கன்னா என்னை எலும்பவே இல்லை. அதனால எனக்கு கடையிலேருந்து ஒரு சில பொருட்கள் வாங்கணும். அவங்க எலும்புனா தான் வாங்க முடியும். அதனால் இருக்கிறத வச்சு ஃபஸ்ட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோன்ட்டு ஃபஸ்ட்டு வேலையாக அரிசி கோவரை போட்டு வச்சுட்டேன். அது கொஞ்ச நேரம் கோந்துட்டுனா நம்ம எடுத்து பொங்கும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் வந்துட்டு எங்கள் வீட்டில் ரவை தான் செய்ய போகிறேன். ரவையை வச்சு உப்புமாலாம் இல்லைங்க, இது சீனிமா. உப்புக்கு பதிலாக சீனி போட்டு செய்வோம், சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் இந்த உப்புமாக்கெல்லாம் எதிரி அப்படிலாம் யாரும் கிடையாது. ஏன்னா உப்புமா தான் செய்கிறது. ஃபஸ்ட்டு அதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இருந்த பொருட்களை மட்டும் வச்சு வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பற்றியில். அதனால தான் வறுத்து வச்சுட்டேன்னா ஹஸ்பண்ட் எழும்பின அப்புறம் வாங்க வேண்டிய பொருட்கள்லாம் வாங்கிடலாம். வறுத்த ரவையும் எடுத்து அப்படியே ஒரு பாத்திரத்தில் நம்ம தட்டி வச்சிடலாம். இது பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த ரவை பண்ணும்போது ஒரு மாதிரி களி மாதிரி ஆயிடுது. அந்த மாதிரிலாம் ஆகாது, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அது மாதிரி இப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னா வீட்டில் இந்த உப்புமா வேண்டானே யாரும் சொல்ல மாட்டாங்க, நல்லா இருக்கும். ரெசிபி வந்துட்டு இந்த வீடியோலேயே நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன், கண்டிப்பாக பாருங்கள். அப்புறம் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். ரவை செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா பல்லாரி, இஞ்சி, பச்சை மிளகாய் வேணும். பச்சை மிளகாவும் வீட்டில் இல்லை, கடைக்கு போயிட்டு வந்தப்புறம் தான். அதனால் இந்த உப்புமா செய்ய ஸ்டார்ட் பண்ண முடியும். ஹஸ்பண்ட் எலும்பட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலை செய்யாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தேனாலும் எனக்கு தான் கஷ்டம். ஏன்னா அப்புறம் வந்து கேக் ஒர்க்கும் இருக்குது. அதனால தான் அப்படியே முழிச்ச உடனே வேலை செய்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோன்னா அவங்க முழிச்ச உடனே நம்ம குக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ எழுப்பி விடலாம், இருந்தாலும் சரி ஓகே, கூட ஒரு 10 நிமிஷம் தூங்குறதுல எதுவும் ஆயிர போகிறது கிடையாதுல, அதனால் தூங்கட்டுன்னு விட்டாச்சு. இருந்தாலும் ரொம்ப நேரம்லாம் தூங்க விட மாட்டேன், ஓரளவுக்கு தான். ஏன்னா நம்மளுக்கும் வேலை செய்யணும் பார்த்தீங்களா. அவங்க முழிச்சாலுமே அடுத்து வந்துட்டு ப்ரஷ் பண்ணணும், பாத்ரூம் போகணும், அங்கே போகணும், இங்கே போன்ட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் லேட் ஆயிரும் எப்படியுமே. அதனால் அப்படியே வேலை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு மேரேஜ் முடிஞ்ச புதுசில் வந்துட்டு இந்த தேங்காய் உடைக்க சுத்தமாக தெரியாதுங்க. என்ன பண்ணுவேன்னா இதை, ஏன்னா என்னதோ இது பெரிய வேலை மாதிரி இருக்கும். ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா அவங்க உடச்சி கொடுத்துருவாங்க, இல்லைனா அவங்க அத்தை வீட்டு பக்கத்துலேயே தான், அவங்கக்கிட்ட டெய்லி தேங்காவை கொண்டு போய் உடச்சித்தாங்கன்னு கேட்பேன். அதுக்கப்புறம் பார்த்தேன் நம்ம இது சரிப்பட்டு வராது, டெய்லி தேங்காவை கொண்டு அவங்கக்கிட்ட வச்சுட்டு இருந்தோன்னா அது நல்லாவா இருக்கும் அப்படின்ட்டு நானே உடச்சி பழகிட்டேன். தேங்காயை உடச்சிட்டு அந்த தேங்காய் தண்ணியை ஃபஸ்ட்டு குடித்தாதான் காலையிலே ஏதோ நம்மளுக்கு பூஸ்ட் குடித்த மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்கில் தேங்காய் உடைக்கும் போது எனக்கு ஒழுங்காக வரவே செய்யாது. ஒரு சைடு நல்லா பெருசாக உடஞ்சிரும், இன்னொரு சைடு குட்டியாக உடஞ்சி வந்துடும். இப்போமா அந்த மாதிரியெல்லாம் ஆகும், இருந்தாலும் அதெல்லாம் யார் கேட்க போகிறா. அப்புறம் அப்படியே ரவைக்கு தேவையான தேங்காயும் திருவி வச்சுட்டேன் பார்த்துடுங்க. இதுக்கு வந்து பாதி பல்லாரி தான் வெட்டியிருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இவ்வளோ தான் எடுத்துருக்கேன். எலும்புற மாதிரி தெரியலை. அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இதுக்கு மேலே நம்மளுக்கு வேலை பண்ணவும் முடியாது. சரி அவங்க எலும்பி வரட்டும், நம்ம வந்து அரிசி கழுவி தானே வச்சுருந்தேன், அதை வச்சு சோறு ஃபஸ்ட்டு பொங்குறதுக்கு வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் தண்ணி காயதுக்காண்டி எடுத்து வச்சுட்டேன் அடுப்பில். தண்ணி நல்லா கொதிச்ச அப்புறம் தானே நம்ம அரிசி போட முடியும், அதுக்கு கொஞ்சம் டைம் எப்படியும் ஆயிரும். அந்த டைம்லேயே அப்புறம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ப்ரௌனி ஆர்டருமே இருந்து, அதுக்காண்டி நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் ஃபஸ்ட்டு சாக்லேட் மெல்ட் பண்ணணும் பார்த்தீங்களா, அதுக்காக தான் சாக்லேட்டையும் எடுத்துகிட்டு பவுலில் போட்டுட்டு அப்புறம் தான் ஃப்ரிட்ஜில் போய் பார்க்கும்போது இந்த பட்டரும் இல்லை. பட்டர் இல்லாமல் அப்புறம் எப்படி இதை மெல்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த வேலையும் அப்புறம் பெண்டிங் ஆகிப்போச்சு.
அதுக்கப்புறம் அதை போட்டு அந்தால அந்த பவுலில் தேவையான அளவு சாக்லேட்டை மட்டும் எடுத்து போட்டுட்டு அந்தால வச்சுட்டேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வேணால் நான் பொறுமையாக பண்ணுற மாதிரி இருக்கும். டைம் வந்துட்டு ஒரு 7:30 8 பக்கம்தான் ஆகுது. அதுக்குள்ளாடியே நான் இவ்வளோ வேலை கம்ப்ளீட் பண்ணிட்டேன், கடகடன்னு முடிச்சிட்டேன். தண்ணியை நல்லா கொதிச்சிட்டு அந்தால அதுக்கு அரிசியை எடுத்து உள்ளே போட்டாச்சு. அப்படியே அது சாப்பாடு ரெடி ஆயிரும் பார்த்தீங்களா. காலையிலே நான் லஞ்சு முடிச்சிட்டேன்னா அப்புறம் வந்து கேக் பேக்கிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா கிச்சன் வந்து சின்ன கிச்சனாக இருக்கிறதுனால நம்ம ஒரே நேரத்தில் எல்லா வேலையும் செய்தோன்னா இடம் பத்தாது. அதுக்கல்லே ஹஸ்பண்ட் எழும்பி போயிட்டு பச்சை மிளகா அப்புறம் பாலெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு, எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதில் சீனி வாங்கிட்டு வந்துருந்தாவா, அதையும் அப்படியே எடுத்து டப்பாவில் போட்டுட்டேன் பார்த்துடுங்க. ஏன்னா எனக்கு ஒரு கோளாறு இருக்குது, சீனி அப்படி பேக்கெட்டோடய ஏதாவது ஒரு சைடில் வச்சுருந்தேன்னா எதுலையா தட்டிடுவேன். அதனால தான் எடுத்து அந்தளவு டப்பாவில் போட்டுட்டு அதையும் மூடி வச்சாச்சு. கையோட இந்த வேலைலாம் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து எனக்கு செய்யறதுக்கு ஒரு மாதிரி பெரிய கடி பிடிச்ச வேலையாக இருக்கும். இந்த நம்ம மழை நல்லா பெய்யக்கூடிய நேரம் எனக்கு கிச்சனில் நிற்கிறதுக்கு நல்ல சில்லுன்னு அழகாக இருக்கும் பார்த்துடுங்க. ஏன்னா அந்த சைடு குளம் இருக்குது பார்த்தீங்களா. அதனால இப்போது அடிக்கிற வெயிலுக்கு கிச்சனில் கொஞ்ச நேரம் கூட நிற்க முடியலை. அதில் வர நம்ம பேக்கிங்காக பண்ணுவோம், அந்த ஓடிஜி ஹீட்டு அப்புறம் இந்த அடுப்பில் உள்ள ஹீட்டெல்லாம் சேர்ந்து கிச்சனில் சுத்தமாகவே நிற்க முடியாது, சின்ன கிச்சனுங்கிறதுனால. வேறு வழி கிடையாது, நம்ம வேலை அது ஆகி போச்சு. அதனால் கேக்கு செய்து தானே ஆகணும். அதுலேயும் க்ரீம் வேறு நிற்காது, மெல்ட் ஆகி போயிட்டே இருக்கும். நீ மெல்ட் ஆகி போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் அப்படியே செய்துட்டே இருப்பேன். கடைக்கு போயிட்டு வர லேட் ஆகிட்டு பார்த்தீங்களா. அதனால இப்போ தான் காஃபி போடுறதுக்கும் பாலை ஊற்றி வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் எப்படின்னா காஃபி சீக்கிரமாகவே போட்டாலும் நாங்கள் கம்ப்ளீட்டாக சூடு ஆறுனப்புறம் தான் குடிப்போம். என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் கொஞ்சம் சூடாக குடிப்பாங்க, நானும் பையனும் கம்ப்ளீட்டாக சூடு ஆறுனப்புறம் தான் குடிப்போம். அதனால் நம்ம இந்த இனிப்புமா செய்யும் பற்றியெல்லாம் இது கூடால வச்சு குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். அந்த டைம் ரெடி ஆயிரும். அப்படியே ரவைக்கு தேவையான பச்சை மிளகாவும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிடுங்க. ஆனால் இதில் நம்ம சீனி தானே போட போகிறோம், அதனால ரொம்ப காரம் தேவை கிடையாது. நீங்கள் உப்பு போட்டு பண்ணுறதா இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட்டில் பருப்பு வந்துட்டு கொஞ்சோண்டு கிடந்து அதை வச்சு, அதனால் இன்றைக்கி பருப்பு குழம்பே மத்தியானம் செய்திடலான்னு சொல்லிட்டு தான் குக்கரில் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். ஆனால் அடுப்புலேருந்து ஏதாச்சும் ஒரு இதை குக் பண்ணி முடித்தோடனே இதை எடுத்து அதில் வச்சிடலாம் பார்த்தீங்களா. நம்ம நிறைய பேர் ஒரு தப்பு பண்ணுவோம், என்னென்னா ஏதாச்சும் ஒரு பேக்கெட் வந்து எக்ஸ்பைரி டேட் பக்கத்தில் இருக்கும், ஒரு 2 days முன்னாடி இருந்துச்சுன்னா கூட அதை யூஸ் பண்ணவும் மாட்டோம், அதை எடுத்து தூர போடவும் மாட்டோம். 2 நாள் இருக்கலாம் அப்படின்ட்டு வைப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அதை ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் பார்ப்போம். அந்த டைம் அது வந்து உபயோகப்படவும் செய்யாது, அதனால ரொம்ப ஸ்மெல்லு அப்புறம் பூச்சி எல்லாம் வந்துடும். அப்படி பண்ணாதுக்கு ஒருவேளை எக்ஸ்பைரி டேட்டை பார்த்துட்டிங்கன்னா உடனே யூஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் வரலைன்னா தூர போட்டுருங்க. மேக்ஸிமம் அதை ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிடுங்க. அது போலவே தான் நம்ம இந்த ஃப்ரிட்ஜில் எடுத்து வாங்கி ஸ்டாக் பண்ணி வைப்போம் நிறைய பொருட்கள், அது வச்சதோடய அந்தால மறந்து போயிடும். அதுக்கப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பார்ப்போம் அதுவும் எக்ஸ்பைரி ஆகிருக்கும், அப்புறம் எடுத்து தூர போட வேண்டியது வரும். மேக்ஸிமம் தேவையான பொருட்களை மட்டும் வாங்கி யூஸ் பண்ணோன்னா நல்லது, அவ்வளோதான். மற்றபடி நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் நிறைய வாட்டி இந்த மாதிரி தான் பண்ணுவேன் பார்த்துடுங்க. வாங்கி வைக்கிற பொருட்கள் அந்தால மறந்து போயிடும். அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணும்போது பார்ப்பேன், ஓ நம்மகிட்ட இப்படி ஒன்று இருந்துச்சோ அப்படின்னு அப்போ தான் தோணும். அப்போ ஆனால் யூஸ் பண்ண முடியாது, எக்ஸ்பைரி ஆகி போயிருக்கும். அதனால தான் எதுக்கு தேவையில்லாமல் நம்ம போட்டு வேஸ்ட் பண்ணிட்டு கிடக்கணும். அப்படியே பருப்பு குழம்புக்கு எல்லாம் தேவையானதெல்லாம் குக்கரில் போட்டு எடுத்து வச்சாச்சு. பருப்பு குழம்பு பண்ணுறது ஒன்றும் மழை கிடையாது, எல்லாருக்கும் தெரியும் பார்த்தீங்களா. அதனால தான் ரெசிபி ஷேர் பண்ணலை. இருந்தாலும் ஒருவேளை பிகினஸாக இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. பருப்பு கூடால தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் ஜீரகம், கொஞ்சம் காயம், மஞ்சள் தூள், பூண்டு இவ்வளவும் போட்டு குக்கரில் தண்ணி ஊற்றி அப்படியே வேக வச்சு எடுக்க வேண்டியதான். நல்லா பாலும் பொங்கி வந்துட்டு இதுக்கு மேலே இது வெளியே சிந்தாது. ஏன்னா நான் கரெக்டாக அந்த பாத்திரத்தில் எப்போவுமே இந்த பாத்திரத்தில் தான் பால் காய்ப்பேன், அதே அளவு பால் தான் ஊற்றுவேன். அதனால அது பொங்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். பையனுக்கு பார்த்தீங்கன்னா முந்தின நாள் நைட்டு தான் பிரியாணி செய்திருந்தேன், அதை வந்து சூடு பண்ணி கொடுத்தேன்னா அவன் சாப்பிட்ருவான். ஏன்னா அவனுக்கு இந்த உப்புமா இனிப்புமா அவனுக்கு பிடிக்காது. அவன் பொதுவாகவே தோசை இட்லி, தோசை மட்டும் சாப்பிடுவான், இட்லியெல்லாம் ரொம்ப விரும்ப மாட்டான். காஃபி போடுறதுக்கும் அந்த அளவு ப்ரூ தூள் சீனி எல்லாம் போட்டு வச்சாச்சு. காஃபி போடுறதுன்னு சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்காதுங்க, அதனால போட்டுட்ருக்கேன், வேற எண்ணத்தை போட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கிறதுக்கு. அப்படியே காப்பியே ஆற்றி வச்சிட்டேன்னா நம்ம ரவை சாப்பிடும்போது குடால வச்சு குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். அப்போ தான் கரெக்டாக சூடும் ஆறி இருக்கும். அதனால தான் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா பால் சூடு ஆறிட்டுனா அந்த ப்ரூ வந்து அதில் மிக்ஸ் ஆகவும் செய்யாது பார்த்தீங்களா. அதனால தான் நல்லா ஆற்றி வச்சுருவோம். அப்புறம் இன்னைக்குள்ள கேக் ஆர்டரில் ஒரு 1/2 kg ரசமலாய் கேக் ஆர்டரும் இருக்குது. அதுக்கு நம்ம வந்துட்டு ரசமலாய் ரெடி பண்ணணும் பார்த்தீங்களா, அதுக்கு தான் பால் இப்போ அந்த பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன்.
இன்னும் என் பையனுக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கல, டைம் ஆகலை. அவன் காலையில் எழும்பி டிவியில் ரைம்ஸ் பார்க்கும் பிள்ளையில. இது என்னத்தை பார்க்க பற்றியெல்லாம் வச்சு ட்ரக்கையும் லாரியையும் பார்த்துட்ருக்கு. சரி ஓகே பார்க்கட்டும். காலையில் இந்த கிச்சன் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆயாச்சு. இன்னொரு சைடு கிச்சன் வந்து நல்லா தான் இருக்கு, ஏன்னா அங்கே நம்ம எந்த வேலையும் செய்ய போகிறது கிடையாது. பையனுக்கு தான் ஒரு சைடில் பிரியாணி சூடு பண்ண வச்சுருக்கேன், இன்னொரு சைடில் சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு. நீங்கள் காலையில் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்போ வெயில் பாருங்கள், அப்படி போடும், வெயில் கொளுத்தி அடிக்கும், நம்ம நிற்கவே முடியாது, அவ்வளோத்துக்கு அடிக்கும். இருந்தாலும் வேறு என்ன பண்ணுறதுக்கு. அப்புறம் சாயங்கால டைமில் கொஞ்சம் வெயில் கம்மியான அப்புறம் அதில் உட்காரதுக்கு நல்லா இருக்கும். இப்போ வேறு ரொம்ப வெயிலாக இருக்குது பார்த்தீங்களா, வெயில் தாங்கவே முடியல, அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. இப்போ நம்ம இனிப்பு மாவை செய்திடலாம். அதுக்கு தான் பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகிட்டு நீங்கள் கொஞ்சம் குறைவாகவே ஊற்றிக்கோங்க. அப்புறம் எண்ணெய் சூடான அப்புறம் அதில் வந்து நம்ம கடுகு சேர்த்துடலாம். நிறைய பேர் நேற்றுக்கு கமெண்டில் இன்னொன்று கேட்டிருந்தீங்க, எப்படி நீங்கள் இவ்வளோ வேலையும் செய்கிறீங்கக்கா அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. இப்படி தாங்க செய்வேன், மல்டி டாஸ்கிங் பண்ணுவேன். ஒரே நேரத்திலேயே அந்த ஒரு வேலையை மட்டும் செய்துட்டு இருக்க மாட்டேன், சைட் பை சைடு வேறு வேலையுமே நிறைய செய்வேன். அதனால் எனக்கு வேலை கொஞ்சம் கடகடன்னு முடிஞ்சிடும். இன்னொன்றுனா ஹஸ்பண்டும் வந்துட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க, அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மற்றபடி எல்லா வேலையுமே நம்ம தான் செய்கிறதுங்க. ஒரு வேலையை செய்துட்ருக்கேன், அதனால் இன்னொரு வேலை செய்ய மாட்டேன் அப்படின்ட்டுலாம் நான் போய் உட்கார மாட்டேன். எல்லா வேலையும் ஒரே நேரத்துலேயே இழுத்து போட்டு செய்து அப்படி முடிச்சிடும். அது பழகிடுச்சு எனக்கு. இப்போ பற்றியெல்லாம் நம்ம வச்சுருந்த சோறு கூட நல்லா வெந்துட்டு, ஒரு சைடில் நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு தாளிக்கிறதுக்கும் போட்டிருந்தோம். அதனால தான் அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா இதை வடிச்சிட்டு வரதுக்குள்ளே அது மறுபடியும் கரைஞ்சி போயிடும். அதனால தான் வடித்து சாப்பாடையும் ஒரு சைடில் தூக்கி வச்சுட்டு மறுபடியும் நம்ம சீனி மாவை செய்துக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது கூடால பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 கப் அளவு ரவை எடுத்திருந்தேன், அதுக்கு 1.25 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா அந்த ரவை வந்துட்டு ஒரு மாதிரி ட்ரையாகவும் இருக்காது, அதே மாதிரி ஒரு மாதிரி கொல கொலனையும் ஆகாது, நல்லாயிருக்கும். இது கூடால பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு, அப்புறம் கொஞ்சம் சீனி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருப்பேன். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உப்பு வந்து லைட்டாக சேர்த்துட்டா போதும், நிறைய சேர்க்க வேண்டாம். ஒருவேளை நீங்கள் வந்து உப்பு போட்டே பண்ணணும் அப்படின்னா உப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு குழம்பு வைக்கிறதுக்கு குக்கரில் எல்லா பொருட்களும் போட்டு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதையும் எடுத்து வச்சாச்சு. இனிமேல் அதுவும் சீக்கிரம் ரெடி ஆயிருமா, அப்படியே நம்மளுக்கு லஞ்சு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். தண்ணி கொஞ்சம் நல்லா சூடான அப்புறம் அதுக்கு கூடலன்னா தேங்காய் சேர்க்கேன். தேங்காய் சேர்த்த அப்புறம் தண்ணி நல்லா கொதிக்கக்கூடாது, அதனால் தேங்காவை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ இது கூடலாம் நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையை சேர்த்துடலாம். ரவை வந்து ரொம்ப நல்லாலாம் போட்டு வறுக்கண்டா, ஒரு 3-4 நிமிஷத்துக்கு வறுத்தா போதும். அந்த மாதிரி எது கரிஞ்சு போயிடக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கோங்க. ரவை சேர்க்கும்போது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைனா கட்டி கட்டி ஆயிரும். அதே மாதிரி ரவை சேர்த்த அப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதை விடாதீங்க, ஏன்னா அதில் வந்து பபிள்ஸாக வந்து அந்த ரவை வந்துட்டு வெளியே தெரிக்கும், நம்ம கையிலலாம் தெரிச்சிரும். அது கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சி நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்த அப்புறம், இந்த மாதிரி வந்த அப்புறம் நீங்கள் கிண்டுறதை நிறுத்திட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரவை நல்லா குக்காகி கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதை கிண்டி விட்டிங்கன்னா கூட சூப்பராக இருக்கும். அப்படியே அதை வந்து கொஞ்சம் நேரம் சூடார விட்டுட்டு அப்புறம் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா உதிரியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இது கூடால நாங்கள் எப்போவுமே ரவை கூடால வந்துட்டு சீனியும் பழமும் வச்சு தான் சாப்பிடுவோம். நீங்கள் உப்பு மட்டும் போட்டு பண்ணுறதா இருந்ததுன்னா சும்மாவே சாப்பிட்றலாம். ஹஸ்பண்ட் வந்துட்டு இது கூடால சாப்பிட்றதுக்கு தான் பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு வந்துட்டு கொஞ்சம் சிக்கன் ஃப்ரை பண்ணுவோம், அதுக்கும் சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நான் அப்படியே எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்றதுக்கு போயாச்சு. இங்கே வந்துட்டு பால் வந்து ரசமலாய்க்கு ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இனிமேல் கிச்சனில் கொஞ்சம் பாத்திரம்லாம் கிடக்கு, இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். அது வந்து ஹஸ்பண்ட் வந்து க்ளீன் பண்ணிடுவாங்க. பாத்திரம் மட்டும் அவங்க கொஞ்சம் கழுவி கொடுப்பாங்க வீட்டில் இருந்தாங்கன்னா. நான் வந்து கேக் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஏன்னா லஞ்ச் ஒர்க் ஓரளவுக்கு முடிஞ்சிட்டு பார்த்தீங்களா. இதை தூக்கி நம்ம ஓடிஜியில் வச்சுட்டோன்னா அது பேக் ஆகிட்டு இருக்கோம், நம்ம அந்த டைமில் வேறு வேலை செய்ய வேண்டியது எல்லாமே செய்திடலாம். இப்போ நம்ம குக்கரில் வச்சுருந்த பருப்புமே நல்லா குக் ஆகிடுச்சு. இது கூடால நம்ம சேர்க்கறதுக்காக கொஞ்சம் தேங்காய், பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் இவ்வளோத்தையும் அரைச்சி எடுத்துக்கிடணும். பருப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே திக்காக தான் இருக்குது. நம்ம தேவையான அளவு என்ன தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்டவ்வு காலையில் பார்க்கும்போது எவ்வளோ நீட்டாக இருந்துச்சு, இப்போ இருக்கிறத பார்த்தீங்களா. இருந்தாலும் பரவாயில்லை, ஏன்னா நைட்டு மறுபடியும் நான் எப்படியும் துடைக்க தான் போகிறேன். அப்புறம் அதை வந்து பருப்பை லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடால வந்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பருப்பு குழம்பு ஒருவேளை நல்லா திக்காக வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். எப்படியுமே பருப்பு குழம்பு பார்த்தீங்கன்னா
கம்ப்ளீட்டாக சூடு ஆறினப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காயிரும். அதனால தான் நான் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே தண்ணி சேர்த்துக்கிடுவேன். நம்ம இனிமேல் தேங்காய் அரைச்சி போடுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு கூடாலே நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு. எப்போவுமே நான் அந்த பருப்பு குழம்பு செய்தேன்னா உப்பு அதிகமாக போட்டுருவேன். அதனால் இந்த வாட்டி பார்த்து கவனமாக கொஞ்சமாக போட்டேன். அப்புறம் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காயும் சேர்த்துடலாம். தேங்காவை சேர்த்துட்டு அந்த மிக்சி ஜாரை லைட்டாக அலசிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க. அப்போ கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். தேங்காய் சேர்த்த அப்புறம் இதை கொதிக்கிறதுக்கெல்லாம் விடண்டாம், கொஞ்சம் அது சூடானா போதும். நம்ம பச்சை மிளகாலாம் முழுசாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா பையனுக்கும் கொடுப்பேன் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு எடுத்து அப்படியே நம்ம தூர போட்டுடலாம், அதுக்காக தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்துட்டு பாத்திரமும் கழுவி கொடுத்துட்டாங்க. அதனால் கிச்சன் ஓரளவுக்கு இனிமேல் க்ளீன் பண்ணிடலாம். இது கூடால தாளிச்சு ஊற்றுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு எண்ணெய், கடுகு, கூடால வந்து பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாவை அப்படி முழுசாகவே சேர்த்துறக்கூடாது, லைட்டாக கீறிட்டு சேர்க்கணும், அப்போ தான் அது வெடிக்காமல் இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் கருவேப்பிலை, காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட காஞ்ச மிளகா இல்லாதனால இதை சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த பச்சை மிளகா வந்து அந்த எண்ணெயிலே வறுபட்டு நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுக்கு பருப்பு குழம்பும் ரெடி ஆகிட்டு, நான் சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கும் மசாலாலாம் போட்டு வச்சாச்சு. இனிமேல் இதை கொஞ்சம் நேரம் மேரினேட் ஆகிட்டு இருக்க டைம்லேயே எனக்கு 2 கேக்கு வேலை முடிக்கணும். அதுக்காக தான் க்ரீம் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சாக்லேட் ரஃபில் கேக்கு, அப்புறம் ஒரு ரசமலாய் கேக்கு, அப்புறம் அது கூட ஒரு 2 ப்ரௌனி, இவ்வளவும் இருந்துச்சு. எல்லாமே முடிச்சு கஸ்டமருக்கு டெலிவரியும் கொடுக்கணும். இது மத்தியானம் தான் இந்த ஒர்க் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பாருங்கள், ஒரு கேக் முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம கிச்சன் வந்து அப்படியே தலைகீழ ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் பையனும் வீட்டில் தானே இருக்கான் லீவ்னால, அவனும் வீட்டை முடிஞ்ச அளவுக்கு நாசம் பண்ணி தான் பார்க்கான். இருந்தாலும் ஓகே, நம்ம வந்துட்டு அவனும் அவங்க அப்பாவும் வெளியே போன டைமில் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். அந்த டைம்லேயே நான் வந்துட்டு என்ன பண்ணேன்னா சிக்கனும் ஃப்ரை பண்ணுறதுக்கு போட்டுட்டேன். அப்புறம் வந்து துணியும் எடுத்து காய போட்டுட்டேன். வெயில் சூப்பராக அடிச்சிட்ருக்கா, காஞ்சிரும். சிக்கன் ஃப்ரை ஆகிற டைமில் நான் வீடையுமே லைட்டாக க்ளீன் பண்ணிடுவேன். எல்லா ஒர்க்கும் அந்தாலும் முடிஞ்சிடும். அதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த டைமில் போய் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கணுனாலுமே எடுக்கலாம். எப்படியுமே இந்த வேலையை நம்ம தான் செய்ய போகிறோம். நம்ம தூக்கத்துக்கு ஃபஸ்ட்டு அடிமை ஆகக்கூடாது. ஏன்னா நம்மளுக்குள்ள வேலையை நம்ம முடிச்சுட்டு தான் தூங்கணும் அப்படின்னு இருக்கணும். அப்போ தான் எந்த ஒரு குறிக்கோளாக இருந்தாலுமே நம்ம நினச்சதை நடத்த முடியும். எனக்குமே முன்னாடி இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. 10 மணி ஆனால் தூங்கிடணும், காலையிலனா இப்படி தான் எழும்பணும் அப்படின்னு இருக்கும். ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது. என் வேலையை முடிச்சுட்டு தான் நான் தூங்குவேன். அப்போ தான் காலையில் நிம்மதியாக எழும்ப முடியும். காலையில் எழும்பும் போதே எப்படி இருக்கும்னா ஏதோ ஒரு விஷயத்த பெருசாக சாதிச்ச மாதிரி ஒரு நிம்மதி இருக்கும். அதுக்காக தான் கேக் எல்லாமே முடிச்சுட்டு டெலிவரியும் கொடுத்துட்டோம். இந்த விளாக் பிடிச்சதுன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.